உங்களுக்கு யார் அந்த நடிகையாக இருக்கும், அந்த நடிகை யாரை நீங்கள் நினைக்கன்னு அவங்க பேரையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப பேத்துக்கு சோகமான விஷயம், ரொம்ப பேத்துக்கு சந்தோஷமான விஷயம். ஏன் இப்படி சொல்லுதோம்னா, விஜயன் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமான விஷயம், விஜயன் ஹேட்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமான விஷயம். ஒரு சில பேர் அதுலேயும் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், காமனாக ரொம்ப பேர் சந்தோஷத்தில் போடு இவனுக்கு இப்படித்தான் ஆகும் அப்படிம்பாங்க. ஐயையோ அண்ணனுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம தாவேகா தலைவர் அண்ணன் விஜய் விவாகரத்து பண்ண போகிறோம்னு சங்கீதா அக்கா வந்து செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் போய் மனு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 1999 வந்து கல்யாணம் ஆச்சு. எப்போ 1999 கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்குது. சஞ்சய் மற்றும் இன்னொரு பிள்ளை திவ்யா, இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரை வச்சுட்டு இவர் எதனால் இப்போ வந்து விவாகரத்து ஆக போகுதுன்னா, நம்ம விஜயனை வந்து ஒரு நடிகை கூட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யார் சங்கீதாக்கா போய் மனு கொடுத்துருக்காங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தப்பு தான். ஏன் சொல்லுதுன்னா, ஒரு ஆண் கணவனோ ஒரு பெண் மனைவியோ 2 பேரும் உறவில் இருக்கையில், கணவன் மனைவியாக இருக்கையில், ஒரு மனைவி வந்து கணவனை மீறி இன்னொரு ஆள் கூடயோ, மறுபடியும் ஒரு கணவன் மனைவியை மீறி இன்னொரு ஆள் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப துரோகத்தின் மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகம்தான். ஏன்னா இது மாதிரி பண்ணவே கூடாது. அதனால தான் இவங்க வந்து நான் விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கீதாக்கா வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ரொம்ப கண்டித்து பார்த்துருப்பாங்க போல. விஜயை கண்டித்ததுனால இவங்க சங்கீதாக்காவை வந்து வீட்டில் வந்து வீட்டு நிர்வாகத்திலெல்லாம் முடக்கி வச்சு அவங்க தொழில் அவங்க எதையுமே பண்ண விடாமல், இவங்களுக்கு மேரேஜுக்கு அடுத்துமே எதுவுமே பண்ண முடியாமல் இவங்களை வந்து நான் அமைக்க வச்சுட்டாங்களாம். இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு வீட்டு நிர்வாகங்கள் எல்லா விஷயத்துல இருந்துமே ஒரு மாதிரி ரொம்ப ஒதுக்கி வச்ச மாதிரி சொல்லுதாங்க. அது பத்தாதுன்னு இவங்களை வந்து ஒரே வீட்டில் 2021 அடுத்து ஒரே வீட்டில் இருந்துமே தனித்தனியாக தான் இருந்திருக்காங்க. ஒரே வீட்டில் இருக்காங்க, ஆனால் தனித்தனியாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள இந்த சின்ன மனஸ்தாபங்கள் இந்த இதெல்லாம் இருந்ததுனால, சொல்லியும் கேட்காதனால. ஒரு விஷயம் என்னென்னா, சொல்லியும் கேட்கலை. வந்து சங்கீதாக்கா சொல்லியும் ஒரு கேட்கல அப்படின்னு தான் நம்ம இப்போ உள்ள தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க சொன்னது இதான், இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சொன்ன விஷயத்தை தான் நம்ம கரெக்டாக, நம்ம தப்பாக எதுவுமே சொல்லலை. அவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே நம்ம சொல்லுவோம். என்னென்னா, இவங்க வந்து ஒரே வீட்டில் தான் இருந்தோம், தனித்தனியாக இருப்போம். ஒரே வீட்டில் இருந்து தனித்தனியாக இருக்கிறதோட கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து அவர் ஒரு ரூமில், இவர் மனைவி ஒரு ரூமில் இருந்து அது எதுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கணும்? அவங்கவுங்க வீட்டில் இருந்துட்டு போயிடலாமா? இது தனிமையாக இருக்கிறதுக்கு தான் வேறு இது இருக்க. அவங்கவுங்க வீட்டில் கணவன் மனைவி, கணவன் வீட்டில் அவர் இருந்துட்டு போயிடலாம், மனைவி வீட்டில் அவங்க இருந்துட்டு போயிடலாம். இது எதுக்கு ஒரே வீட்டில் கணவன் மனைவின்னு வெளியில் சொல்லி பீத்திக்கிட்டலை இருக்கா அப்படின்னு அவங்க ரொம்ப, எனக்கு இதெல்லாம் ரொம்ப சங்கடமாகி போச்சு. வீட்டு நிர்வாகத்தையும் நிறுத்திட்டாரு. 2021 கழிச்சு நான் கண்டிச்சதுனால நிறுத்திட்டாரு. என்னை வந்து இனிமேல் ரொம்ப மன அழுத்தமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பண்ணுனா நான் உடனே அந்த நடிகை பேரை வெளியிடுவேன், போட்டாவோட வெளியிடுவேன், அந்த நடிகை யாருன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, சங்கீதாக்கா ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காங்க. என்னைய வந்து ஏதோ மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ ஏதோ ஒரு விஷயமா என் மன அழுத்தத்தை வந்து விஜய் கொடுத்தா, என்னை வந்து ஏதாச்சும் பண்ணனா நான் வந்து கண்டிப்பாக அந்த நடிகை பேரை வெளியிடுவோம்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் கூட அந்த நடிகை இருக்காங்களா, அந்த நடிகை அவங்க வந்து வெளிநாட்டு போய் போட்டா படித்து விஜய் கூட சேர்ந்த எடுத்த போட்டாவை வந்து சோசியல் மீடியாவில் அப்லோடு பண்ணேன். 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி அப்லோடு பண்ணேன். இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சங்கீதாக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஏன்னா இது வந்து யாராக இருந்தாலுமே அதானே, ஒரு கட்டின புருஷன் வந்து வேற ஒருத்தி கூட இருந்து ஜாலியாக போட்டோ எடுக்கிறது வந்து யார் தான் விரும்புவா? அதே இது ஒரு கணவன் விரும்புவானா? கணவன் வந்து ஒரு மனைவி ஒரு இடத்துல போய் இன்னொருத்தர் கூட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லிட்டோம், கண்ட கலது அண்ணன்னு சொல்லிட்டு கூட இப்போ தெரியுதாங்க. எதையோ ஒன்று சொல்லிட்டு அவங்க நாட்டில் ஜாலியாக இருந்து ஒரு போட்டோ சோசியல் மீடியாவில் அப்படி இப்படின்னு அப்லோட் பண்ணால் யாராக இருந்தாலும் அந்த இது வலிக்கத்தானே செய்யும். அதை தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து சோசியல் மீடியா வெளிநாட்டுக்கு போய் போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கும் கஷ்டமாக இருக்குது, என் குழந்தைகளுக்கும் கஷ்டமாக இருக்குது. இதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது. இப்போ அவங்க குழந்தைகளையும் பாதிக்கும் பாருங்கள். அவங்க 2 குழந்தைகளையும் பாதிக்காதா? எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஒரு கணவன் மனைவி பிரியதில் வந்து இவங்க 2 பேத்துக்குள்ளே இந்த இது, இவங்க 2 பேர்த்தோட ஒரு அடையாளமே, இவங்க 2 பேரும் இருந்ததுக்கான அடையாளமே அவங்க குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் எவ்வளோ கஷ்டப்படும் அதை யாராச்சும் யோசிக்காங்களா? அவங்க வாட்டில் அவங்க இஷ்டத்துக்கு, இவன் ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று தப்பு பண்ணிவிட்டு அவங்க வாட்டில் போயிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நான் இப்பவும் சொல்லுவேன், விஜய் அண்ணனுக்கு
தப்புன்னு சொல்லியிருக்காங்க சங்கீதாக்கா. ஆனால் விஜயன் இந்த தப்பெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா சங்கீதாக்கா பண்ண மிகப்பெரிய துரோகம் விஜயண்ணனுக்கு இதாக தான் இருக்கும். ஏன்னா வளர்ந்த ஒரு நல்ல ஓரளவு ஓட் பேங்கிங் வச்சுருக்க விஜயண்ணனை வந்து இப்படி பேசி இந்த நேரத்தில் ஒரு அரசியல் பரபரப்பான விஷயத்தில் இந்த நேரத்தில் வந்து பேசுறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். ஆனால் இன்னொன்று இருக்குது, இது உண்மையாக இருந்த பட்சத்தில் இது உண்மைதான் அப்படின்னு இருந்துச்சுன்னா விஜயண்ணே உலகத்திலே மிகப்பெரிய துரோகம் அவர் மனைவிக்கு செஞ்சுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே இது உண்மையாக இருந்த பட்சத்தில் இப்போ சங்கீதாக்கா சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா விஜயண்ணே பண்ணது மிகப்பெரிய துரோகம். இது யாராக இருந்தாலுமே நீங்கள் ஒத்துக்கோங்க, ஒத்துக்காமல் போங்க. இது என்னோட தனிப்பட்ட இது வந்து விஜயண்ணே பண்ணது மிகப்பெரிய துரோகம். ஆனால் இது பண்ணியிருந்தாங்கன்னா, பண்ணாமல் இருந்தாங்கன்னா சங்கீதாக்கா பண்ணது மிகப்பெரிய துரோகம்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எத்தனை பேர் இப்படி மனு கொடுத்துருக்க வேண்டாம், பேசி தீர்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிங்களோ அவங்கள கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யார் அந்த நடிகையாக இருக்கும், அந்த நடிகை யாரை நீங்கள் நினைக்கிங்கன்னு அவங்க பேரையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. யாரை சொல்லுதீங்கன்னு பார்ப்போம், எல்லோரும் வீடியோ பார்ப்போம். ஆனால் எனக்கும் ஒரு பேர் டவுட்டில் இருக்குது, அது யாருன்னு டவுட் கரெக்டாக கிளியராக தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சால் அந்த நடிகை பேரை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இவங்களுக்கு வந்து 2021 யாருக்கு நம்ம சங்கீதாக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு விஜயன்கிட்ட சொல்லியிருப்பாப்புல போல, இப்படி பண்ணாதீங்க, இதெல்லாம் தப்பு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னோடனே விஜயம் வந்து சரின்ட்டு இருப்பாப்புல போல, சரி நான் இனிமேல் பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா கனவுமாரும் சொல்லாத மாதிரி சொல்லியிருப்பார் போலக்க. அதை சொல்லிக்கிட்டு இருக்கையில் பல்ட்டி அடித்து அண்ணாச்சி அந்த இதில் வந்து விலகுத மாதிரியே தெரியல அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யார் நம்ம சங்கீதாக்கா வந்து கோர்ட்டில் போய் மனு கொடுத்துட்டாங்க. மனு கொடுத்து என்ன ஆக போகுது, இனிமேல் என்ன சொல்ல கஷ்டமாகவும் இருக்குது, அவங்கள ஏன் இப்படி பண்ணாங்கன்னு இருக்குது. ஆனால் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு கணவனும் சரி மனைவியும் சரி, ஒருத்தர் மேலே விருப்பம் இல்லாட்ட இன்னொரு மனைவியை போய் இப்படி பண்ணது வந்து மிகப்பெரிய துரோகம் தான். இந்த துரோகத்தை யாரும் பண்ணாதீங்க தயவு செய்து. ஒருத்தர் கணவரோ மனைவியோ யாரும் வந்து பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். வெளிநாட்டில் நான் இருக்கும்போது எனக்கு 2021 நான் வெளிநாட்டில் இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமாகவும் மன வலியாக தான் இருந்துச்சு. இதனால் என்னை வந்து என்ன பண்ணனே தெரியல. இதுக்கு மேலே ஒரு பெண் என்ன பண்ணுவா, சொல்லி பார்த்தேன் திருந்தலை, என்ன வேணாலும் பண்ணி பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன், ஒன்றுமே திருந்தது மாதிரி தெரில. அதனால தான் நான் கோர்ட்டில் போய் நான் வந்து இப்படி விவாகரத்து கேட்டு அப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யார் சங்கீதாக்கா சொல்லியிருக்காங்க. சங்கீதாக்கா பேரில் உண்மை இருந்தால் இது வந்து விஜயண்ணனுக்கு வந்து பண்ணது ரொம்ப தப்பு. சங்கீதாக்கா மேலே சங்கீதாக்கா சொல்லதெல்லாம் உண்மையாக இருந்தால் விஜயண்ணன் பண்ணது துரோகத்துலேயும் துரோகம், மிகப்பெரிய துரோகம். ஆனால் சும்மா சம்மந்தமே இல்லாமல் இந்த சங்கீதாக்கா வந்து விஜய் மேலே ஒரு தப்பான குற்றச்சாட்டை வச்சு இது இப்படி பப்ளிசிட்டி பண்ணது ஏதோ ஒரு காரணம், அவங்களுக்கு என்ன காரணம்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்ணதுக்காண்டி தப்பாக மட்டும் விஜய் மேலே சொல்லியிருந்தா விஜயண்ணனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இவங்க வந்து இதாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் தாவேக்கா வந்து ஒரு பல இன்னல்களெல்லாம் சந்தித்து பல விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் சந்தித்து இப்போ ஒரு கூட்டமைப்போ ஒன்று நல்லா இருக்குது. இந்த சமயத்தில் போய் ஒரு ஆட்டோ பாம், ஒரு அணுகுண்டு போட்ட மாதிரி இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து எங்கே இப்படி விவாகரத்துக்கு போய் பண்ணத மாதிரி எலெக்ஷனுக்குன்னு ஒரு 2-3 மாதம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் போய் போட்டு அவங்களுக்கு கெட்ட பேர் ஆக்கி அவங்களுக்கு க்ளோப்ஸ் ஆக்குத மாதிரி ஒரு மொத்தமே எந்திக்க முடியாத அளவு ஒரு விஷயத்தை இப்படி இப்போ விஜயண்ணனுக்கு எந்திக்க முடியாத விஷயங்கள் என்ன மூலமாக பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இந்த விஷயத்த பண்ண போகல இது வந்து என்ன பண்ண முடியும், மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பொம்பளை கூட தகாத உறவுல இருந்தார் அப்படின்னு சொல்லி வேற சாதாரணமாக என்னமோ சொல்லி இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. வேற ஒரு நடிகை மேலே இவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்லை இவங்க விவகாரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற இது எவ்வளோ பெரிய மைனஸ் தெரியுமா விஜய்க்கு? நீங்கள் சொல்லுங்கள், அந்த நடிகை யாராக இருக்கும். ஆனால் விஜயன் பண்ணது கரெக்டாக, சங்கீதாக்கா பண்ணது கரெக்டான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். யார் சொல்கிறது கரெக்டுன்னு பார்ப்போம். ஒருவேளை இதனால தான் நம்ம வந்து இந்த மாநாடு இருக்குல்ல, மாநாடு போட்டிருந்தால அந்த மாநாட்டில் வந்து சங்கீதாக்கா வரலையோ, இந்த பிரச்சனையினால தான் அவங்கள வந்து கூப்பிடலையா இல்லாட்டா வரலையா என்னன்னு தெரியல. அப்பா அம்மா வந்திருந்தாங்க, விஜயன் அப்பா அம்மா வந்திருந்தாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்திருந்தாங்க. ஆனால் சங்கீதாக்கா வரலை. அதை யார் ரொம்ப பேர் நோட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல. இது வந்து வரல. அதனால இப்போ இது கூட மிங்களனாலும் இந்த விஷயமா இருக்குமோ என்னமோன்னு நமக்கு தோணுது. உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா சொல்லுங்கள்.
விஜயானன்ட்ட வந்து ஜீவானுஷம் கேட்டிருக்காங்க. யார்? சங்கீதாக்கா. என்ன ஜீவானுஷம்னா, அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும். விஜயானனுக்கு வந்து எனக்கு வந்து விஜய் வந்து எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும். என்ன செட்டில்மெண்ட்டுனா, அவர் சினிமா துறை ஏதோ ஒரு அவர் தொழில் மறுபடியும் சோசியல் விஷயங்கள் இந்த பொதுவான அந்த விஷயங்கள்லாம் வச்சு எனக்கு அவர் வர வருமானத்திலேருந்து எனக்கு மொத்த செட்டில்மெண்ட் பண்ணிடணும். எனக்கு வந்து அந்த மாதிரி மாதம் வருஷம் அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு மொத்த செட்டில்மெண்ட்டு ஜீவானுஷம் கொடுத்துட சொல்லிடுங்க அப்படின்னு அவங்க இந்த இதை வச்சு சொல்லியிருப்பாப்புல போல். அதையும் சொல்லியிருக்காரு. அதையும் அந்த இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த விஷயமும் சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயம்னா, சங்கீதாக்காவை வந்து வேலை பார்க்க விடாமலும் அவங்களுக்கு எந்த இதையும் பண்ண விடாமல் அவங்கள முடக்கி வச்சு அவங்கள வந்து ரொம்ப முடக்கி வச்சு அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாமல் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நிர்பந்திச்சிருக்காரு, கட்டாயப்படுத்தியிருக்காரு. நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது. வீட்லேயும் வந்து எல்லா நிர்வாகத்துலேயும் அவங்கள வந்து ஒன்றுமே பண்ண விடாமல் ஒரு ஆளாக மட்டும் இருக்க வச்சுருக்காரு. ஒரு மனைவிங்கிற பேர் மட்டும் கொடுத்து ஆளாக மட்டும் இருக்க வச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, சங்கீதாக்கா தான் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்கு என்னென்னு போக போக பார்ப்போம். இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்து இருக்கிறதுக்கு அந்த இறைவனை நான் பிரார்த்திக்கேன். எப்போதுமே சேர்ந்து இருக்கணும். ஒரு சின்ன மனஸ்தாபங்களை இப்போ 2 பேருமே விஜயனன்னாலும் சரி சங்கீதாக்கானாலும் சரி கொஞ்சம் உங்களுக்குள்ளே பேசி கொஞ்சம் முடிவெடுங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யாதீங்க. இது இப்போ உள்ள காலத்தில் இது ஒரு ட்ரெண்டாக மட்டும்தான் பார்ப்பாங்க. தயவு செய்து சொல்லுதேன். நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிட்டதேன். நீங்கள் சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னு அந்த இறைவன்கிட்ட கேட்டு வேண்டிக்கிட்டதேன். நல்லா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். இது உங்கள் மணிமேனு பிளாக்ஸ்.